ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். The principal that amounts to rupees 4913 in 3 years at 6 1/4% per annum compound interest compound annually is. இப்போ ஒரு பிரின்சிபல் வேல்யூ இருக்கு. அந்த பிரின்சிபல் வேல்யூக்கு 3 இயர்ஸ்க்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா rupees 4913 கிடைக்குது. 1 இயருக்கு 6 1/4% வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் ஆனுவலியும் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் ஆனுவலியும் கொடுத்துட்டாங்கன்னா அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் பிரின்சிபல் இன்ட்டு 1 + rate by 100 ஹோல் பவர் என்ன? இப்போ நம்ம பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால பிரின்சிபல் ஈக்குவல் டு a டிவைடட் பை 1 + r by 100 ஹோல் பவர் n எழுதிக்கலாமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4913 டிவைடட் பை ரேட்டை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்க. ஃப்ராக்ஷனை மாற்றினா 6 4 24 + 1 போடும்போது 25/4 அதை எழுதியிருக்கோம். இப்போ 1 + ரேட் எவ்வளோ 25/4 இன்ட்டு அந்த 100 எழுதியிருக்கோம். ஹோல் பவர் என்னன்னா டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸாக அதான் ஹோல் கியூப்னு எழுதியிருக்கோம். 4913 டிவைட் பை 25 100 கேன்சல் பண்ணால் 4 அப்போ 4 16 அதான் 1 + 1 டிவைட் பை 16 தான் ஹோல் கியூப் எழுதியிருக்கோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 17 டிவைட் பை 16 தான் ஹோல் கியூப் கிடைக்கும். இதை வந்து மேலே கொண்டு போகிறோம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து rupees 4096 கிடைக்கும்.